இன்று மதியம் 2 மணி அளவில் ரங்கேகவுடர் வீதியில் இருக்கக்கூடிய ஜெயின் சமூகத்தை சார்ந்த ஒருவருடைய இறப்பிற்காக துக்கம் விசாரிப்பதற்காக அவர்கள் கோயிலுக்கு அருகில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்தில் அந்த பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக சென்றேன். துக்கம் விசாரித்துவிட்டு வெளியே வருகின்ற பொழுது அந்த பகுதியைச் சார்ந்த சிட்டிங் கவுன்சிலர் ஆதி நாராயணன் என்பவர் தலைமையில் கிட்டத்தட்ட ஒரு 40 அதிமுக குண்டர்கள் என்னை நகரவிடாமல் செய்து மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி நகரவிடாமல் அச்சுறுத்தல் செயலில் ஈடுபட்டார்கள். அதற்கு பின்பாக நான் இன்னொரு வாகனத்தில் ஏறுகின்ற பொழுது அந்த வாகனத்தை தாக்கி கண்ணாடியை உடைத்து ஒரு வன்முறை செயலுக்கு வித்திடுவதைப் போல அவர்களுடைய நடவடிக்கை, குறிப்பாக பயன்படுத்திய ஒரு ஆபாசமான வார்த்தைகளும் சரி, அவர்களுடைய நடவடிக்கையும் சரி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வி பயத்தை காட்டுகிறது. அதே போல ஒரு பெண் வேட்பாளரை அச்சுறுத்தி விடலாம் என்கின்ற அவர்களுடைய எண்ணமும் புரிகிறது. என்னுடன் கூட வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் நிர்வாகியை ஆபாசமான வார்த்தைகளால் பேசி அவர் மீது தாக்குதல் நடத்தி அவருடைய புடவையை எல்லாம் இழுத்து இப்போது அவர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். கூட இருந்த மற்ற 2 கட்சி நிர்வாகிகள் மீது தாக்குதல் நடத்தி அவர்களும் இப்போது மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். புகார் மனுவை கொடுப்பதற்காக என்னுடைய வழக்கறிஞர் குழு மாவட்ட ஆட்சியரையும் மாவட்ட தேர்தல் அதிகாரியும் சந்திக்க சென்றிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த சிட்டிங் கவுன்சிலர் ஆதி நாராயணன் அவருடைய வீட்டிலும் அலுவலகத்திலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுப்பதற்கு வைத்திருக்கிறார் என்பது செய்தி. உடனடியாக தேர்தல் ஆணையம் அங்கு ரெய்டு நடத்த வேண்டும் என கேட்டிருக்கிறேன். இம்மாதிரி வேட்பாளரை அவரை நகரவிடாமல் செய்து அவரை அச்சுறுத்துகின்ற நோக்கிலே ஆபாச வார்த்தைகளை, அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பயன்படுத்தி வன்முறை செயலுக்கு அவர்கள் ஈடுபடுவது என்பது நாளை தேர்தல் நேரத்தில் அங்கங்கு இம்மாதிரி ஒரு அச்சுறுத்தல் சம்பவங்களை உருவாக்கி மக்களை வாக்களிக்க விடாமல் செய்வதற்கான முயற்சி என நான் கருதுகிறேன். இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்றால் இந்த தொகுதியில் தேர்தலை தள்ளி வைக்குமாறு தேர்தல் கமிஷனிடம் நான் முறையிட இருக்கிறேன். பணப்பட்டுவாடாவை தடுக்க முடியவில்லை. அங்கங்கு நடக்கக்கூடிய வன்முறை சம்பவங்கள் என்பது முழுமையாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். இது தொடரும் என்றால் இந்த தொகுதியினுடைய தேர்தல் தள்ளி வைக்க வேண்டும் என நான் கோரிக்கை விடுக்க இருக்கிறேன்.